தமிழக அரசியல் களத்தில் தற்போது ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றம் நிழல் போல அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. 60 ஆண்டுகால திமுக, அதிமுக அரசியலை வீழ்த்தி முதலமைச்சர் விஜய் தலைமையில் தாவேக அரசு அமைந்த பிறகு மாற்று அரசியலை தேடி பல முக்கிய புள்ளிகள் தாவேகாவை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் வரிசையாக தாவேகாவில் இணைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி கொடுத்து வந்த நிலையில் தற்போது அந்த புயல் திமுகவின் கோட்டையையும் தாக்க தொடங்கியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவில் பல ஆண்டுகளாக உழைத்த மாவட்ட, நகர மற்றும் வட்ட அளவிலான நிர்வாகிகள் இப்போது தங்களது அரசியல் பயணத்தை தமிழக வெற்றிக் கழகம் நோக்கி திருப்பியுள்ளனர். குறிப்பாக சென்னையில் 1000 விளக்கு பகுதி துணை செயலாளர் ரவி மற்றும் மாவட்ட பிரதிநிதி சாமுவேல் தலைமையில் சுமார் 300 பேர் தாவேகாவில் இணைந்தது திமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமல்லாமல் திமுக இலக்கியணி நிர்வாகியும் முன்னாள் எம்எல்ஏவுமான கலைராஜன், திருவள்ளூர் மாவட்ட துணை செயலாளர் குமரன் போன்ற மூத்த நிர்வாகிகளும் விஜயின் தலைமையை ஏற்று தாவேகாவில் இணைந்துள்ளனர். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் திமுகவின் சீனியர் தலைவர்களின் வாரிசுகளும் கூட இப்போது தாவேகாவில் ஆர்வம் காட்டி வருவதுதான். முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகனின் மகன் சந்தீப் ஏற்கனவே தாவேகாவில் இணைந்துள்ள நிலையில் மேலும் பல முக்கிய வாரிசுகள் தாவேகா தலைமையுடன் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திமுக முன்னாள் அமைச்சர் ஒருவரும் இன்னும் சில நாட்களில் தாவேகாவில் இணைய வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் கசிகின்றன. இதனால் திமுகவின் வாக்கு வங்கி சிதறிவிடுமோ என்ற அச்சம் கட்சி தலைமைக்கு எழுந்துள்ளது. இந்த தொடர் கட்சி தாவல்களை தடுக்க எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இப்போது அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளார். அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகளுக்கு அவர் விடுத்துள்ள அறிவுறுத்தலில் நிர்வாகிகளை தக்க வைக்க உடனே நடவடிக்கை எடுங்கள், அவர்களின் அதிருப்திகளை போக்கி மீண்டும் கட்சி பணிகளில் ஈடுபடுத்துங்கள் என்று உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனாலும் முதலமைச்சர் விஜயின் மக்கள் செல்வாக்கும் அவர் செயல்படுத்தி வரும் அதிரடி நலத்திட்டங்களும் திமுக நிர்வாகிகளை வெகுவாக கவர்ந்து வருவதால் இந்த கட்சி தாவல் படலத்தை கட்டுப்படுத்துவது உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்.